கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்க தரிசனம் பெருசு, இம்பாசிபிளா தெரியும் நமக்கு அது ஆரம்பிக்கும் பொழுது. இன்னைக்கு ஏன் நம்மளால இதை நம்ம பீட் பண்ணி நம்மளால நம்மளுடைய ஆஃப் வே மார்க்குக்கு வர முடியல தெரியுமா? ஏன்னா இன்னும் நம்ம நிறைய பேர் நம்ம சொந்த ஸ்ட்ரெங்த்தில் வேலை செய்ய ட்ரை பண்ணுறோம். எப்படி? நம்மளுடைய சொந்த பலத்தினால வேலை செய்ய ட்ரை பண்ணுறோம். நம்ம ஸ்ட்ரெங்த்தில் நடந்துரும்னு சொல்லி நினைக்கிறோம். இல்லை 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 இல்லைடா, நம்மளோட திறமைனால நடக்கும்னு நினைக்கிறோம், நம்ம ஸ்கில்ஸ்னால நடக்கும்னு நினைக்கிறோம். இல்லை 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 இல்லைன்னா நம்ம சுற்றி இருக்கிற ரிசோர்ஸஸ், வளங்கள், மனிதர்கள், அவர்களால நடக்கும்னு நினைக்கிறோம். இல்லை 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 லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட், வெறும் ஸ்ட்ரெங்க்னால அல்ல, வெறும் ஸ்கில்ஸ்னால அல்ல, வெறும் ரிசோர்ஸஸ்னால அல்ல, முழு மனசோடு சேர்ந்து நம்ம செய்யும் பொழுது மட்டும்தான். பிசாசு காத்துட்டு இருக்கிறான், நாலா பக்கமும் வருவான், இடமே கொடுக்காதீங்க அவனுக்கு. பில்ட் அண்ட் பேட்டில் மிஷன்னா அப்படிதான் இருக்கும். இறங்கி வரணும், செய்யணும், நிக்கணும், கத்துக்கணும், ஒன்றாக கூடணும், அப்பதான் ஜெயிக்க முடியும். நான் இப்படிதான், எனக்கு இப்படிதான் என்று சொல்லி நம்ம டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் பார்த்துருந்தோம்னா நடக்காது. யூ cannot win it alone. கர்த்தர் வைத்திருக்கிற அபிஷேகத்தின் கீழே எல்லாரும் அவங்களுடைய எண்ணங்களை, குறைவுகளை, தடைகளை விட்டுட்டு அந்த சத்தம் கேட்கும்போது ஆண்டவர் பேசும் பொழுது குறைவை பேசாம நம்ம ஒன்னா சேர்ந்து வந்தோம்னா, ஒன்னா சேர்ந்து நின்னோம்னா கர்த்தர் அந்த இடத்துல பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வருவார். days, அந்த 52 டேஸ்ல எத்தனை வாரம் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? கவுண்ட் பண்ணலாமா? 52 days எந்த டேட்ல முடியுது? 24th of December. அப்போ எத்தனை வீக்ஸ்? நம்ம எப்போ ஆரம்பிச்சோம்? செகண்ட் அந்த வீக்ல இருந்து ஆரம்பிச்சோம். அப்போ செகண்ட் வீக்ல இருந்து அதாவது நவம்பர் 2 அந்த சண்டேல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம். அப்போ எத்தனை வாரம் வருது? ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு 8 வீக்ஸ் கிட்ட நம்ம இந்த ஜர்னில பயணிக்க போறோம். இப்போ எத்தனாவது வீக்ல இருக்கிறோம்? 3rd வீக்ல இருக்கிறோம். ஸோ 8 வீக்ஸ்ன்னு சொல்லும் பொழுது 3rd வீக்ன்றது என்ன? ஆஃப், பாதி. இந்த பாதின்றது ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஹாஃப் என்று சொல்லும் பொழுது இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பாதியில் we are actually half way. எங்க? பாதி தூரம் வரும். பாதி என்று சொல்லும் பொழுது it means that we are traveling to the half of it, 50% of it. அந்த பாதி தூரம் வர்றது ஏன் ரொம்ப முக்கியன்றது உங்களுக்கு இப்போ நெகேமியா 4ஆம் அதிகாரத்திலேருந்து நெகேமியா சாப்டர் 4 1 to 6 உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். நம்ம எடுத்து வாசிப்போமா? நெகேமியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபொழுது அவன் கோபித்து எரிச்சலடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்டு மண் மேடுகளாக கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான். எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும். அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதேயும், அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக கொலைக்கப்படாதிருப்பதாக கட்டுகிறவர்களுக்கு மனமடிவு உண்டாக பேசினார்களே. நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது. ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாய் இருந்தார்கள். Now when Sanballat heard that we were building the wall, he was angry and greatly enraged, and he jeered at the Jews. And he said in the presence of his brothers and of the army of Samaria, what are these feeble Jews doing? Will they restore it for themselves? Will they sacrifice? Will they finish up in a day?
Will they receive the stones out of the heaps of rubbish and burnt ones at that? Tobiah the Ammonite was beside him, and he said, Yes, what they are building, if a fox goes up on it, he will break down their stone wall. Hear, O our God, for we are despised. Turn back their taunt on their own heads and give them up to be plundered in a land where they are captives. Do not cover their guilt, and let not their sin be blotted out from your sight, for they have provoked you to anger in the presence of the builders. So we built the wall, and all the wall was joined together to half its height, for the people had a mind to work. நெகேமியாவும் அவரை சார்ந்தவர்களும் இப்படியாக ரீபில்ட் பண்ண ஆரம்பித்த உடனே நம்ம பார்க்கிறோம் இந்த 4ஆம் அதிகாரத்தில் there were voices of dissent and discouragement. அதாவது எதிராக இவர்களை எதிர்க்கும்படியாக சில சத்தங்கள் வருகிறத நம்ம பார்க்கிறோம். Now just understand this. நல்லா கவனிச்சு பாருங்க. இவங்க பாதி தூரம் என்று சொல்லி அந்த நெகேமியா 6ஆம் வசனத்தில், அந்த 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆஃப் என்று சொல்லி பார்க்கிறோம். பாதி தூரம் அந்த வால் பாதி தூரம் அது பில்ட் ஆகிறத நம்ம அந்த 6ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அந்த பாதி தூரம் இவங்க வரத்திற்கு அது பக்கத்தில் வரும் பொழுது, அந்த ஆஃபுக்கு அவங்க பக்கத்தில் வரும் பொழுது there are voices of discouragement. இங்க நம்ம பார்க்கிறது இந்த வாய்ஸஸ் வெளியில இருந்து வர டிஸ்கரேஜ்மெண்ட். ஆனா நிறைய நேரத்தில் இந்த வாய்ஸஸ் நமக்குள்ள இருக்கும். many times it's within us. நம்ம கர்த்தருக்கு என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ்ல நம்ம போகும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 52 days God has given a beautiful transformation plan. இது தேவனோட வார்த்தை, இது நம்ம வாழ்க்கையில் நிறைவேற போகிறதால எந்த சந்தேகமும் கிடையாது. இட்ஸ் a promise from God. இந்த 52 days என்று தேடி நான் எடுக்கல. மிஷன் 2.0 என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு உணர்த்தின பிறகு அதை குறித்து நான் ப்ரிப்பேர் பண்ண உட்காரும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது நெகேமியா ரீபில்ட் பண்ணதை ஆண்டவர் எனக்கு காமிச்சாரு. அதை குறித்து நான் எல்லா சர்மன் காரியங்களும் எடுத்து வைக்கும் பொழுது அந்த கடைசியில் அது எவ்வளோ நாள் ஆச்சு என்று சொல்லி பார்க்கும்போது 52 days என்று சொல்லி பார்த்தேன். ஆச்சரியப்பட்டேன். சரி 52 days ஓகே, அது எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுது, எத்தனை நாள் வருது? இப்போ நம்ம நவம்பர் 2 அன்னைக்கு இந்த மெசேஜை கொடுக்க போகிறோம். அப்போ எங்கே போய் முடியுது என்று சொல்லி பார்க்கும் பொழுது எக்ஸாக்ட்லி 24th of December. So it was not planned. It was God's plan. That's why I'm even more encouraged. அதனால தான் எனக்கு இன்னும் உற்சாகம் ஜாஸ்தியா இருக்கு. அதனால தான் இந்த சர்மன் இங்க டெலிவர் பண்றதுக்கு இன்னும் ஆர்வத்தோட வந்தேன். ஏன்னா இது நான் முடிவு பண்ணது கிடையாது, இதுக்காக தேடி எடுத்தது கிடையாது. இது முழுக்க ஆண்டவர் இந்த மிஷன் என்று, இந்த 2.0 என்று, இந்த நெகேமியாவை குறித்து எல்லா வச்சும் எனக்கு கொடுத்து காமிச்சு நான் ப்ரிப்பேர் பண்ண பிறகு கடைசியில் தான் அதை பார்க்குறேன். அது எக்ஸாக்டா 24th December வருது. So I believe very strongly. நான் ரொம்ப தைரியமாக இதை சொல்றேன். கர்த்தர் நிச்சயமாக இதை நம்புகிறவர்களை, இதை ஃபாலோ பண்ணுகிறவர்களுக்கு இந்த 52 நாட்களில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சிருக்கிறார். And I want to tell you something very special. இது என் வாழ்க்கையில் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். I started seeing it. நான் என்னோட போன வாரத்தில் நான் உங்களுக்கு என்னுடைய விஷன் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு காமிச்சேன். அதுக்கான என்னோட மிஷன் கோல்ஸ் என்ன என்பதும் உங்களுக்கு காமிச்சேன். வாலிபர்களை குறித்து எனக்கு ஒரு தரிசனம் இருக்குது. அந்த 52 நாட்கள் இதை நான் பார்க்கணும் என்று சொல்லி உங்களுக்கு அதை காமிச்சேன். ஏன்னா எந்த பர்சனல் நான் காமிச்சேன்னா உங்களுக்கு உங்களது போடுறதுக்கு, உங்களது எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் எக்ஸாம்பிளாக காமிச்சேன். இப்போ அந்த விஷன், இந்த வாலிபர்களை குறித்து நான் பேசும்போது அதுக்கு மிஷன் கோல்ஸ் உங்களுக்கு காமிச்சேன். அந்த மிஷன் கோல்ஸில் நான் என்னோட தனிப்பட்ட என்னோட பர்சனலில் காமிச்சேன், ப்ராசஸ் காமிச்சேன், செயல்முறை காமிச்சேன், அதுக்கப்புறம் தேவைகளை காமிச்சேன், ப்ரொவிஷன்ஸை காமிச்சேன். இந்த மிஷன் கோல்ஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? போன முறை போட்டது நான் உங்களுக்கு காமிச்சது. இது என்னோடது. நான் அதில் போட்டிருக்கிற சில விஷயங்கள்ல எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. நான் ஜெபிச்சு எதெல்லாம் தேவை, எதெல்லாம் இதுக்கு தேவை, இந்த விஷனுக்கு எதெல்லாம் தேவைன்னு சொல்லி நான் அதை போட ஆரம்பித்தேன். போன சண்டே நான் இங்கே டிஸ்பிளே பண்ணேன். அதில் ஒன் ஆஃப் த பாயிண்ட் நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. இந்த டிசம்பருக்குள்ள இந்த 52 டேஸில் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸில் இது யூத், இந்த சர்ச்சை இன்னும் யூத்
யூத்தியாக மாற்றுறதுக்கு, இன்னும் யூத்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு, இன்னும் வாலிபர்களுக்கு இது ஒரு நல்ல சேஃப் ஸ்பேஸாக, என்ஜாயபிள் ஸ்பேஸாக, அதே சமயத்தில் கர்த்தரோட வார்த்தையை தெரிந்து கொள்ளுகிற இடமாக மாறுவதற்கு இன்னும் ஒரு அடிஷ்னல் எக்யூப்மெண்ட்டு இங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் அது எந்த எக்யூப்மெண்ட் நான் உங்கள்கிட்ட சொல்லலை, நான் இப்போ சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் எந்த எக்யூப்மெண்ட்னு சொல்லி நான் என் மனசில் ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டேன். ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், இந்த எக்யூப்மெண்ட்டு இன்னும் அடிஷ்னல் இந்த ஒரு எக்யூப்மெண்ட் இருந்துச்சுன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக இந்த பிளேஸ் இருக்கும், வாலிபர்களுக்கு ஏற்றவர், எல்லாருக்கும் நல்லா ஆராதிக்க ஒரு நல்ல இடமா இருக்கும் என்று சொல்லி எனக்கு உணர்த்தப்பட்டது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல எக்யூப்மெண்ட் மட்டும் சொன்னேன். ஆனால் இந்த எக்யூப்மெண்ட் அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுமா எனக்கு தெரியல அந்த டைமில், உண்மையாக சொல்கிறேன். மேபி அதனால தான் அது பேர் கூட போடல, எனக்கு தெரியல. ஓகே, பட் அது அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுமான்னு தெரில. ஆனால் இங்கே காமிச்சிட்டு போயிட்டோம். நேற்று ஈவினிங்கு நான் வந்து ஒரு பர்சன் கிட்ட பேசுகிறேன். வேற ஒரு விஷயமா அவங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்க வேண்டியது இருக்குது, ஒரு விஷயம், ஒரு ஹெல்ப் கேட்க வேண்டியது. அதுக்காக நான் பேசுகிறேன். அவங்ககிட்ட பேசிட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன். அவங்களும் அதை பற்றி சொல்லிட்டாங்க, பேசிட்டு வச்சாச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷனல் ஒரு ஹெல்ப்பு வச்சுட்டு கொஞ்சத்தை திரும்பி கால் பண்ணுறாங்க எனக்கு. அந்த பர்சனை திரும்பி கால் பண்ணுறாரு. கால் பண்ணி சொல்கிறாரு, பாஸ்டர் உங்கள் சர்ச்சுக்கு நான் இது வரைக்கும் வரவே இல்லை, நான் நெக்ஸ்ட் வீக் வரேன், டியூஸ்டே வரேன் உங்கள் சர்ச்சுக்கு, உங்கள் ஆஃபீஸ்க்கு, நான் உங்களை இந்த புது இடத்துல வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னாரு. வாங்க கண்டிப்பாக வாங்க பிரதர் அப்படின்னு சொல்லி டியூஸ்டே ஆஃப்டர்நூனுக்கு அவருக்கு டைம் பிளாக் பண்ணிட்டேன். அவர் சொல்கிறார், அப்படி நான் வரும்பொழுது நான் உங்கள் சர்ச் ஸ்பேஸை பார்க்க போகிறேன், பார்த்துட்டு நான் எந்த எக்யூப்மெண்ட் மனசில் நினச்சனோ அந்த எக்யூப்மெண்ட் நம்ம சர்ச்சில் போடணும் பாஸ்டர் அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் கண்ணு கலங்கிடுச்சு. நான் அந்த பர்சன்கிட்ட பேசும்போது என் கூட வேறு 2 பேர் இருந்தாங்க, ஊழியம் சம்மந்தமாக. நாங்கள் ஒரு 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போது அவங்க பார்க்குற அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன பாஸ்டர் ஆச்சு அப்படின்றாங்க. நான் சொன்னேன், கர்த்தர் அற்புதங்கள் செய்கிறவர், இன்றும் செய்கிறவர். என்கிட்ட பேசின அந்த பர்சனுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, கொஞ்சம் கூட ஐடியா கிடையாது. அவருக்கு சுத்தமாக தெரியாது நான் இந்த மாதிரி மிஷன் சீரிஸ் இதை போட்டிருக்கெல்லாம் தெரியவே தெரியாது. அவருக்கு தெரியாது என் மனசில் இந்த எக்யூப்மெண்ட்டு நம்ம சர்ச்சுக்கு இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினச்சிருக்கிறேன், ப்ரே பண்ணிட்டு இருக்கேன்னு அவருக்கு சுத்தமாக தெரியாது. சம்மந்தமே நம்ம சண்டே எக்ஸாக்ட்லி எஸ்டர்டே ஈவினிங், சாட்டர்டே ஈவினிங், நைட்டு, இன்னைக்கு காலையில் நான் வந்து ப்ரீச் பண்ண போகிறேன். அந்த ஒரு வாரத்துக்குள்ளே ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ அற்புதங்களை செய்கிறார். ஜஸ்ட் பிலீவ் மீ when I say this. நான் சொல்கிறத தயவுசெய்து நம்புங்க. இந்த 52 நாள்னு சொல்கிறது வந்து சும்மா ஒரு நேம் சேக்குக்காக கரெக்டாக 52 நாள் கால்குலேட் பண்ணி எடுத்தது கிடையாது, இது கர்த்தர் கொடுத்தது. ஸோ ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும், ஒவ்வொருத்தரோட சரீரத்திலும், ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலும், ஒவ்வொருத்தரோட ஊழியத்திலும், நம்ம சபையிலையும், நம்ம வேலையிலையும், எல்லாவற்றிலும் நீங்கள் எதை விஷன் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதியிருக்கிறீங்களோ, எது உங்கள் இருதயத்தை உடைச்சதோ, எது உங்களுக்கு ஒரு பெரிய தரிசனமாக மாறி இருக்கோ, அதுக்கு என்னெல்லாம் நீங்கள் கோல்ஸ் எழுதிருக்கீங்களோ கர்த்தர் செய்கிறத நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஆனால் இந்த ப்ராசஸ் ஈஸியில் பாருங்கள். அந்த பாதி தூரம் வரோன்னா நமக்குள்ளே சில வாய்ஸஸ் கேட்கும், நீ எவ்வளோ பலகீனமானவன், உன்னால் இது செய்ய முடியுமா, உங்ககிட்ட எங்கே அவ்வளோ பணம் இருக்குது, உனக்கு அதுக்கு தைரியம் இருக்கா, நீ நிறைய விஷயம் தான் ஆரம்பித்து விட்டுருக்குற. நம்ம மனசு பல சமயத்தில் நம்மக்கிட்ட பேசுவோம், ஞாபகம் இருக்கா, உனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது, உனக்கு டயர்ட்னஸ் இல்லை, மனசு நம்மகிட்ட பேசும், பார்த்துருக்கீங்களா? இன்னும் சிறப்பாக கூட பேசும் சில சமயத்தில், நீ பண்ணு, ஆனால் பாரு ஒரு சின்ன நரி ஏறினா இடிஞ்சு விழுந்துடும். Just a fox is enough for it to break and fall and crumble. Have you heard these voices in your head? உங்க உள்ளத்தில் இந்த சத்தங்கள் கேட்டிருக்கா? நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும், பெருசாக ஆண்டவருக்காக செய்யணும், எஸ்பெஷலி இந்த மிஷன் 2.0 நீங்கள் தரிசனங்களை எழுதும் பொழுது உங்களுக்குள்ளே இந்த சத்தம் கேட்டிருக்கா? ஆனால் ஒரு கருத்தை சொல்லட்டுமா, நம்ம எல்லாருக்குமே இப்படி வீக்னஸஸ் இருக்கு. கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்க தரிசனம் பெருசு, இம்பாசிபிளாக தெரியும் நமக்கு. அது ஆரம்பிக்கும் பொழுது நம்ம உள்ளத்தை ஒரு காரியம் உடைச்சிருக்கோம், உடைச்ச அந்த காரியத்தை எப்படியாவது ஆண்டவரே நீங்கள் சரி பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது என்று சொல்லி அதுக்கான தரிசனத்தை நம்ம எழுதி, அந்த தரிசனத்தை நிறைவேற்றத்துக்கு என்னெல்லாம் செய்யணுன்றதையும் எழுதி, அதில் நம்ம முன்னேற காலடி எடுத்து வைக்கும் பொழுது நம்ம மனசே நம்ம கிட்ட பேசும், இல்லாட்டி நம்மளை சுற்றி அந்த சத்தம் நம்மளுக்கு கேட்கும். எப்படியாவது அந்த விஷயங்கள் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி, டவுட்
படுற மாதிரி நம்மளை சுற்றி நடந்துகிட்டே இருக்கும் பாருங்க. நிறைய பேர் இதை பற்றி இன்னும் யோசிக்க கூட ஆரம்பிக்கல. ஏன் எழுதுறத விடுங்க, இதை பற்றி யோசிக்க கூட ஆரம்பிக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆரம்பிச்சு ஒரு ஃபியூ டேஸில் அப்படியே அதை விட்டுட்டவங்களும் நிறைய பேர் இருக்கிறீங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இட்ஸ் தீஸ் வாய்ஸஸ் தட் யூ பீன் ஹியரிங். இதெல்லாம் சரி வராது, இதெல்லாம் நடக்காது. ஆர் ஆரம்பிச்சு வலி வந்துடுச்சு, சுகவீனம் வந்துடுச்சு, குறைவு வந்துடுச்சு, தேவை வந்துடுச்சு, வேலை வந்துடுச்சு, பிரச்சனை வந்துடுச்சு, சண்டை வந்துடுச்சு, பாவம் வந்துடுச்சு. இந்த கேப்ஸ் இருக்கு தெரியுமா? கேப்ஸ்னா தெரியுமா? ஒரு இடைவெளி, சின்ன இடைவெளி. இப்படிப்பட்ட பல இடைவெளிகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது. நமக்கு டிசிப்ளின்டாக இருக்கணும்னு ஆசை. காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கணும், வாக்கிங் போகணும், இதெல்லாம் ஆசை தான். ஆனால் ஏதாவது ஒரு கேப் இருக்கும் பாருங்க. நைட்டு லேட் நைட்டு இந்த சீரியலில் இந்த வெப் சீரிஸை பார்க்காம தூங்க முடியாது. நைட்டு இல்லாட்டி இவ்வளோ நேரம் நம்ம யார்கிட்டயா பேசாமல் தூங்க முடியாது. இல்லாட்டி நைட்டு லேட்டாக 11 மணிக்கு சாப்பிட்டா தான் தூக்கம் வரும். இப்படிலாம் சில கேப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த கேப்ஸ், இந்த இடைவெளி தான் உங்களை காலில் எந்திரிக்க விடாமல் செய்யுது. ஒரு சின்ன பாவத்தின் காரியம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த 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 ஒரு பாவம் தான் நீங்கள் செய்யணும்னு நினச்ச கோல்ஸை செய்ய முடியாமல் ஒரு கேப்பாக இருக்கு. இல்லாட்டி உங்களுக்குள்ளே ஒரு சில குறைவின் மனப்பான்மை இருக்கும் பார்த்தீங்களா? சஸ்பெக்ஷனு, டவுட்டு, பயம் அப்படின்ற ஒரு எண்ணம். இந்த கேப்ஸ் தான் உங்களுக்கு செய்ய விடாமல் தடுத்துட்டு இருக்கு. நம்ம லைஃப்பில் இப்படி சில கேப்ஸ் இருக்குது. வெளியே எங்கேயுமே இல்லை, வெளியே இருந்தது எதுவுமே ஸ்டாப்பாக இல்லை. நம்ம விட்டுருக்கோம் தெரியுமா சில கேப்ஸு நம்ம லைஃப்பில், நம்ம குடும்பத்தில், நம்ம வீட்டில், நம்ம வேலை காரியங்களில் நம்ம சில இடைவேளிகளை விட்டுருக்கோம் தெரியுமா? சில கேப்ஸ் விட்டுருக்கோம். நம்ம பேசுகிற விதத்தில், நம்ம சிந்திக்கிற விதத்தில், நம்மளுடைய செயல்பாட்டில் நம்ம சில கேப்ஸ் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா? அதுதான் இந்த மிஷன் கோல்ஸை நம்ம தொடர்ந்து செய்ய முடியாதபடிக்கு தடுத்துட்டு இருக்கு. But I want to show you something very powerful இந்த பகுதியிலிருந்து, இந்த சாப்டர் 4 நம்ம எத்தனை வருஷம் வரைக்கும் வாசித்தோம்? 6th வருஷம் வரைக்கும் வாசித்தோம். 7வது வருஷமும் வாசிப்போமா? 7வது வசனம். எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தரோத்தியரும் கேட்டபொழுது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி But when Sanballat and Tobiah and the Arabs and the Ammonites and the Ashdodites heard that the repairing of the walls of Jerusalem was going forward and that the breaches were beginning to be closed, they were very angry. இந்த கேப்ஸ், இது சில வெர்ஷனில் பியூட்டிஃபுல்லாக கேப்ன்ற வேர்டே யூஸ் பண்ணியிருப்பாங்க இங்கிலீஷில். ஸோ பட் இட் ஆல் மீன்ஸ் த சேம். இவங்க தொடர்ந்து முன்னேறி இந்த வாய்ஸஸ் அவங்களுக்கு கேட்குது பாருங்க. நல்லா ஸ்டார்டிங்கில் என்ன பார்த்தோம்? சில வாய்ஸஸ், டிஸ்கரேஜ்மெண்ட் வாய்ஸஸ் அவங்களுக்கு கேட்குது. ஆனால் இந்த வாய்ஸஸை பொருட்படுத்தாமல், எல்லாரும் சொல்லுவோமா? எல்லாரும் ஒரு வாட்டி சொல்லுவோமா சத்தமா? இப்படிப்பட்ட நெகட்டிவான வாய்ஸஸை பொருட்படுத்தாமல், இக்னோர் பண்ணி, ஓவர் கம் பண்ணி முன்னேறி செல்லும் பொழுது இந்த கேப்ஸு க்ளோஸ் ஆகுது. இந்த கேப்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். இந்த கேப்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். இந்த கேப்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணும்போது, இந்த இடைவெளி அடைக்கும் பொழுது, இந்த இடைவெளி அடைக்கும் பொழுது தான், இந்த இடைவெளி அடைக்கப்படும் பொழுது தான் பாதி தூரத்துக்கு வருகிறது. லிசன் டு திஸ். நீங்கள் இந்த கேப்ஸை க்ளோஸ் பண்ண ஆரம்பித்து நீங்கள் தொடர்ந்து இந்த வாய்ஸஸை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் அதை ஓவர் கம் பண்ணி, இல்லை நான் பண்ணுவேன், நான் சரி செய்வேன், இந்த கேப்ஸ் என் லைஃப்பில் இருக்குது, அதெல்லாம் நான் மீறி நான் முன்னாடி போவேன் என்று சொல்லி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போய் அதை செய்ய 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 பாதி தூரத்திற்கு வருது. ஆனால் பாருங்க, இதுவரைக்கும் உங்களுக்கு உள்ளிருந்து உங்க சத்தங்கள், உள்ளிருந்து உங்க மிஸ்டேக்ஸ் இதுவரைக்கும் உங்களுக்கு தடையாக இருந்தது. இட்ஸ் யோர் ஓன் வாய்ஸஸ், இட்ஸ் யோர் ஓன் மிஸ்டேக்ஸ், இட்ஸ் யோர் ஓன் கேப்ஸ். அது உங்களை ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தது. ஆனா இப்போ பாருங்க,
நீங்க இந்த கேப்ஸை க்ளோஸ் பண்ணி நீங்க பாதிக்கு வரும்பொழுது நெகேமியாவை போல, நீங்க நெகேமியா போல பாதிக்கு வரும்போது யார் எரிச்சலாரா? யார் எரிச்சலாரா? பேர் சொல்லுங்க, கேட்கல எனக்கு, சத்தமா சொல்லுங்க. சன்பலாத், அப்புறம் தோபையா, அப்புறம் அஷ்டோத், அப்புறம் அரேபியர். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இங்க 4 பேர் பத்தி பேசு. எத்தனை பேர் பத்தி? 4 பேர். ஃபர்ஸ்ட் யாரு? இந்த சமாரியர்கள். சமாரியர்கள், இந்த சமாரியர்கள் எங்க இருந்து வராங்க தெரியுமா? நார்த்ல இருந்து வராங்க. இந்த சமாரியர்கள் நார்த்ல இருந்து வராங்க. அவங்க நார்த்ல இருந்து இந்த சமாரியர்கள் அவங்க வராங்க, நார்த்ல இருந்து வராங்க. அடுத்தது இந்த தோபியா அம்மோனியர், அவங்க எங்க இருந்து வராங்க? ஈஸ்ட்ல இருந்து வராங்க, நார்த்ல இருந்து வராங்க. அஷ்டோத் பிலிஸ்தியர், அவங்க எங்க இருந்து வராங்க? வெஸ்ட்ல இருந்து வராங்க. பின்னாடி பாருங்க, வெஸ்ட்ல இருந்து வராங்க, அவங்க வெஸ்ட்ல இருந்து வராங்க. அடுத்தது யார் வரா? அரேபியர். அரேபியர் எங்க இருந்து வராங்க? சவுத்ல இருந்து வராங்க. இப்போ எங்க இருந்துலாம் வந்திருக்கிறாங்க? நார்த்ல இருந்து வந்திருக்கிறாங்க, அப்புறம் ஈஸ்ட்ல இருந்து வந்திருக்கிறாங்க, அப்புறம் வெஸ்ட்ல இருந்து வந்திருக்கிறாங்க, அப்புறம் சவுத்ல இருந்து வந்திருக்கிறாங்க. இந்த 4 கார்னர்ஸ்ல இருந்தும் 4 பக்கமும் எப்படி நீங்க இந்த கேப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணும் பொழுது பாதிக்கு வரீங்க பார்த்தீங்களா? இந்த பாதிக்கு வர்றது பிசாசுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. The devil does not want you to reach the half way. அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால என்ன பண்ணுவான்? 4 பக்கமும் இருந்து நமக்கு பிரச்சனையை கொடுப்பான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது 4 பக்கமும் இருந்து எனக்கு பிரச்சனை வருது, எல்லா சைட்லேருந்து எனக்கு பிரச்சனை வருது. அந்த மாதிரி சிச்சுவேஷன் அனுபவிச்சிருக்கிறீங்களா? Have you gone through situations like this? Every side, every corner I am facing problems, I am facing obstacles. எல்லா சைட்லேருந்தும் எனக்கு தடை வந்துட்டே இருக்கு என்ற சூழ்நிலை வருதா? அப்படி வருதுன்னா be encouraged. அப்படி வருதுன்னா உற்சாகம் அடைங்க. இனிமேல் அப்படி 4 பக்கமும் இருந்து பிரச்சனை வருதுன்னா நீங்க சோர்வடையக்கூடாது, பயப்படக்கூடாது, தோத்து போகக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. 4 பக்கமும் இருந்து பிரச்சனை வருதுன்னா நீங்க பாதி தூரம் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அண்ட் மைண்டட், பாதி தூரம் வந்துட்டீங்கன்னா யூ ஸ்டார்டட் வின்னிங். புரியல நிறைய பேர்கள்ல. பாதி தூரம் வந்துட்டீங்கன்னா நீங்க ஜெயிக்க ஆரம்பிச்சீங்கன்னு அர்த்தம். இந்த பாதி வர வரைக்கும் தான் பிரச்சனை. பாருங்க, இது சைக்காலஜி இதை பத்தி பேசுது, பிசியாலஜி இதை பத்தி பேசுது, ஸ்பிரிச்சுவாலிட்டி இதை பத்தி பேசுது. இந்த பாதி தான் பிரச்சனை. எப்போதுமே இந்த பாதி தான் பிரச்சனை. அந்த பாதி வர வரைக்கும் நிறைய பேர் தோத்து போயிடுறாங்க. சர்வே இதை சொல்லுது. ஒரு விஷயத்தை அவங்க கையில் எடுக்கிறாங்க, இதை செய்யணும்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க, ஒரு கோல் வச்சிருக்கிறாங்க. இது எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த கோலை அவங்க வச்சுட்டு அந்த கோலை அடையணும்னு சொல்லி அவங்க முடிவு செஞ்சு அவங்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் நிறைய நேரத்தில் ஆரம்பித்து அதை கொஞ்சத்துலேயே விட்டுருவாங்க, ஒரு ஃபியூ டேஸில் விட்டுருவாங்க, கொஞ்சம் தூரம் வந்தவொன்னு விட்டுருவாங்க. இது யூஸ்வலாக நடக்கும். நம்ம சீக்கிரத்தில் நியூ இயருக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு அன்றைக்கி நிறையா ரெசல்யூஷன் நிறைய பேர் எடுப்பாங்க, ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே விட்டுருவாங்க. ஆனால் எந்த முடிவு, எந்த தரிசனம், எந்த விஷன் முடிவெடுத்து பாதி தூரம் வரைக்கும் டிராவல் ஆதோ அது ஜெயிச்சிடும். இது பல ஸ்டடியில் பார்த்துருக்குறாங்க. ஏன்னா பாதி போன பிறகு ஃபஸ்ட்டு உங்கள் பாடி அதுக்கு யூஸ்ட் ஆகிடுது. இந்த புது ஹேபிட்ஸுக்கு உங்கள் மைண்ட் யூஸ்ட் ஆகிடுது. இந்த புது செயல்முறைகளுக்கு உங்களோட லைஃப் ஸ்டைல் யூஸ் ஆகிடுது. இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்குள்ள தைரியம் வருது, கரேஜ் வருது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் பாதி வந்தவொடனே நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க உங்கள் கேப்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு. உங்களுக்குன்னு ஒரு சில கேப்ஸ் இருக்கலாம். சோம்பேறித்தனமாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம், இல்லை வாட் எவர் இட் இஸ். அது இந்த பாதி வரும்போது நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. நீங்கள் திரும்பி பார்க்கும்போது நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க,
இந்த கேப்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கும். when you stand in the 50%, when you stand in the halfway mark, and when you look back at the last 3 weeks, அந்த கடந்த 3 வாரங்களை திரும்பி பார்க்கும்போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நானா காலையில் எழுந்தேன், நானா சீக்கிரமா வந்தேன், நானா டைமுக்கு எல்லாம் செஞ்சேன், நானா கரெக்டாக சாப்பிட ஆரம்பித்தேன், நானா எக்ஸசைஸ் பண்ணேன், நானா காசு சேர்த்து வச்சேன், நானா பேசினேன், நானா இந்த வேலையை பண்ணேன், நானா இந்த பிரசங்கம் பண்ணேன், நானா இவ்வளோ ஜெபிச்சேன். இதெல்லாம் செய்ய முடியாமல் என்கிட்ட சில கேப்ஸ் இருந்தது, அதெல்லாம் நான் தாண்டி வந்திருக்கிறேனே. இப்போ என் லைஃப்பில் இந்த கேப்ஸ் இல்லையே, இந்த வீக்னஸஸ் இல்லையே, இந்த சோர்வுகள் இல்லையே, இந்த சோம்பேறித்தனம் இல்லையே, இந்த கோபம் இல்லையே, இந்த பயம் இல்லையே. How did it happen? God made it happen. And I'm telling you, as we are getting into the 4th week, எத்தனை பேர் என்னோட கூட இந்த பயணத்தை ஆரம்பிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னோட கூட இந்த பயணத்தை ஆரம்பித்தவங்க நீங்கள் திரும்பி பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. நிறைய கேப்ஸ் உங்கள் லைஃப்பில் க்ளோஸ் ஆயிருக்கும். I'm excited. இந்த சபையை நினச்சி நான் ரொம்ப எக்ஸைட்டட். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இந்த சில்ட்ரன்ஸ் டே முந்தானேத்து. வண்டர்ஃபுல் எக்ஸாம்பிள், பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். சில்ட்ரன்ஸ் டே பற்றி பேசுனாலும் ஞாபகம் வந்துச்சு. இந்த நடுவில் நிற்கிற சில்ட்ரன்லாம் உங்கள் சீட்டுக்கு போயிடலாம். ஓகே, ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். என்ன எக்ஸாம்பிள்னா, நம்ம சபையோட சில்ட்ரன்ஸ் டே எவ்வளோ க்ரோவாக இருக்குது, எவ்வளோ தெளிவாக இருக்குது, எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. அதில் பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் அவங்க வசனத்தை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, கிரியேட்டிவாக, பர்பஸ்ஃபுல்லாக பேசுனாங்கன்றதை பார்க்கும் பொழுது, அதை வெளிப்படுத்தினாங்க என்று பார்க்கும் பொழுது, ஐ எம் so proud and happy and delighted. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த ப்ரோக்ராம் நடந்த விதம், டீச்சர்ஸ் அதை பிளான் பண்ண விதம், லீடர்ஸ் அண்ட் ஆல் தி எல்டர்ஸ் அண்ட் எவ்ரி மெம்பர் அதுக்காக ஒத்துழைச்சு தான் we are growing. I still remember நம்ம பழைய சில்ட்ரன்ஸ் டேலாம் நம்ம நல்ல இடத்தோட அதுவும் பண்ணோம், அது நல்லதாக இருந்துச்சு. பட் ஆனால் கேப்ஸ் இருந்தது. ஆனால் இப்போது நான் இந்த ஃப்ரைடே அன்னைக்கு நடக்கும்பொழுது நான் பார்க்கும்பொழுது அந்த கேப்ஸ் எல்லாம் முந்தின வருஷம் பார்த்த கேப்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு. முந்தின வருஷங்களை பார்த்த பிள்ளைகிட்ட அந்த கேப்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு. என்னோட லீடர்ஷிப்பில் இந்த கேப்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே இருக்கிற ஒவ்வொரு லீடர்ஸ் கிட்ட இந்த கேப்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸில் கேப்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்டில் கேப் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் we are growing, we are transforming, and that's exactly what God does. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? Our faith is very powerful. இந்த பாதியை மட்டும் எப்போதும் குறைச்சு மதிப்பிட்டுறாதீங்க. அந்த பாதி பவர்ஃபுல்லான விஷயம். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு சம்மோட பாதிக்கு வந்திருக்கிறோம். we made it to the half. 11 தாண்டிட்டோம், பாதியை தாண்டிட்டோம். ஓகே, லெட்ஸ் க்ளோஸ் ஐஸ் அண்ட் ப்ரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ராஜா. இந்த பாதிக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே, halfwayக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மிஷன் 2.0 நிறைய பேர் halfwayக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே, பாதிக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பாதி வர்ற ஒவ்வொருத்தருக்கும் நீ உதவி செய்கிறீரே, அதற்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். சத்தமா சொல்வோமா? ஓ, இட்ஸ் அ டிக்ளரேஷன், இட்ஸ் அ பிரைஸ். இது துதி, இது ஆரவாரம். சத்தமா சொல்வோமா? நம்ம லைஃபை திரும்பி பார்த்து சொல்வோமா? நம்ம கடந்து வந்ததை பார்த்து சொல்வோமா? இன்றைக்கு கர்த்தர் நம்ம எங்க கொண்டு வந்திருக்கிறார் என்பதை பார்த்து சொல்வோமா? எங்க கொண்டு போறார் என்பதை நினைச்சு சொல்வோமா? Can we look at all the gaps that has been closed in our lives? நம்ம கிட்ட இந்த gaps, நம்ம குடும்பத்துல இருந்த gaps, நம்ம வேலைகளில் இருந்த gaps, நம்ம ஊழியத்தில் இருந்த gaps, பர்சனலா நம்ம கிட்ட இருந்த gaps எத்தனை க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கு பாதி வர கர்த்தர் செஞ்சிருக்கிறாரே, இதை நினைச்சு ஸ்தோத்திரத்தோட சந்தோஷத்தோட சொல்வோமா? Thank you Jesus. Hallelujah. Hallelujah. I just want to worship him for some time because I feel the presence of God moving in this place. கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்துல அசைவாடுகிறத நான் உணர்கிறேன். நான் நம்புறேன். ஐ எம் தேங்க்ஃபுல் டு காட், ஐ எம் தேங்க்ஃபுல் டு காட், ஐ எம் தேங்க்ஃபுல் டு காட், ஐ எம் தேங்க்ஃபுல் டு காட். உள்ளம் முழுவதும் நன்றியோடு இருக்கிறேன். கர்த்தர் இந்த சபையில் செய்கிறத பார்க்கும் பொழுது, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் செய்கிறத பார்க்கும்போது, கர்த்தர் எங்கள் குடும்பங்களில் செய்கிறத பார்க்கும் பொழுது, ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு காட். கர்த்தர் எப்படியாக நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாரு. மிஷன் 1ல் ஆரம்பிச்சு மிஷன் 2.0 எப்படி அற்புதங்களை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஐ எம் தேங்க்ஃபுல் டு காட், ஐ எம் தேங்க்ஃபுல் டு காட். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிரைஸ் ஹிம், ஐ வாண்ட் டு வர்ஷிப் ஹிம். ஹalleluya.
நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் கூட யாரெல்லாம் எழுந்துச்சு நிற்கணும்னு நினைக்கிறீங்களோ, I request you, I encourage you to stand in your places and we're just going to worship. Just worship him. அவர் ஆராதிக்க போறோம், நன்றி சொல்ல போறோம், துதிக்க போறோம். ஹalleluya ஆண்டவரே. அப்பா நன்றி 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 நன்றி. இந்த இடம் நன்றிகளினால, துதிகளினால, ஆராதனையினால, அர்ப்பணிப்புனால, oh let it be filled, let it be filled, let it be filled. Hallelujah. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. Oh Lord, we are so thankful Lord. எத்தனையோ பேர் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனில் கேப்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. அவங்களே ஆச்சரியப்படுகிற அளவிற்கு ஆண்டவரே, அவங்க பணத்தை கையாளுகிற விதம் மாறி இருக்கே ஆண்டவரே, மாறிக்கிட்டே இருக்கு ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேருடைய சரீரத்தின் காரியங்களை, உதாசீனப்படுத்தின காரியங்கள்லாம் மாற்றிட்டு இருக்கிறீங்களா ஆண்டவரே. அவங்க ஈட்டிங் ஹேபிட்ஸ் மாறிட்டே இருக்கு ஆண்டவரே. கேப்ஸ் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எத்தனையோ பேருடைய ஆண்டவரே ஜஸ்ட் சிம்பிள் எக்ஸசைஸ் லைஃப் ஸ்டைல் மாறிட்டே இருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே எத்தனையோ பேர் சோர்வுகளை தாண்டி ஆண்டவர், சோம்பேறித்தனத்தை தாண்டி ஆண்டவரே ஆக்டிவாக மாறிட்டு இருக்கிறாங்களே ஆண்டவரே. அப்போ கேப்ஸ் மாறிட்டே இருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே எத்தனையோ பேரோட ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ் மாறிட்டே இருக்கு ஆண்டவரே. கேப்ஸ் மாறிட்டே இருக்கு ஆண்டவரே. சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்தில் எந்திரிச்சு ஆண்டவரே, கரெக்டான டைம் ஆஃப் ஸ்லீப் ஆண்டவரே. அப்பா கேப்ஸ் மாற்றிட்டு இருக்கீங்களா ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே எத்தனையோ பேரோட ஆண்டவரே அப்பா பங்க்சுவாலிட்டி, சென்ஸ் ஆஃப் டைமிங்கை மாற்றிக்கிட்டே இருக்கிறீங்களா ஆண்டவரே. அப்பா டைமிங்க்கு முக்கியம் கொடுக்காம ஆண்டவரே ஏனோ தானோ என்று சொல்லி உதாசீனப்படுத்தி ஆண்டவரே எத்தனையோ பேர் அவங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸை லூஸ் பண்ணிட்டு இருந்தவங்களாம் இப்போ அது கேப்ஸ் ஆண்டவரே அப்பா கவர் பண்ணுறாங்களே ஆண்டவர், க்ளோஸ் பண்ணுறாங்களே ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா ஊழியத்தின் காரியங்கள் ஆண்டவரே அப்பா ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறம் விடுறது, ஆரம்பிக்கிறது விடுறது என்று சொல்லி கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருந்தாங்களே ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவரே கன்சிஸ்டன்சி கொடுக்குறீரு அப்பா. அப்பா அவங்க வேத வசனங்களை வாசிக்கிற நேரங்களிலும் ஜெபிக்கிற நேரங்களிலும் ஆண்டவரே கன்சிஸ்டன்சி கொடுத்துட்டு இருக்கிறீங்களா ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் எத்தனையோ பேர் அவங்க குடும்பத்தின் காரியங்களை, வேலையின் காரியங்களை அவங்க பேசுகிற விதத்தில் ஆண்டவர் எத்தனையோ கேப்ஸ் இருந்தது ஆண்டவரே. அவங்க திங்க் பண்ணுற விதத்தில் எத்தனையோ கேப்ஸ் இருந்தது, நெகட்டிவ் காரியங்கள் இருந்தது ஆண்டவரே. அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களே ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ மாஸ்டர். லார்ட் ஐ தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா கர்த்தர் இந்த சபையில் இங்கே இருக்கிற குடும்பங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஒவ்வொருத்தர் மத்தியிலும் செய்கிற அற்புதங்களுக்காக நன்றி, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ்க்காக நன்றி, வசனங்கள் அதோட காரியங்களை செய்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. the word of God which is so powerful Lord, அது மாற்றங்களை கொண்டு வருவதற்காக நன்றி ஆண்டவரே. thank you Jesus. ஹalleluya. ஆண்டவரே சாட்சிகள் பல எழும்ப போகிறது, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சிலர் இன்னும் ஆரம்பிக்காமல் இருக்கிறாங்க ஆண்டவரே. சிலர் இன்னும் ஒரு எஃபர்ட் கூட போடாமல் இருக்கிறாங்க இதை புரிந்து கொள்வதற்கு. ஐ ப்ரே ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் தம் லார்ட். எஃபர்ட் போடட்டும் ஆண்டவரே, புரியாத கேட்டு கற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே, கற்றுக்கொண்டு ஆண்டவரை இம்ப்ளிமெண்ட் பண்ணட்டும் ஆண்டவரே. அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். வசனம் சும்மா ஆண்டவரை போகாது என்று சொல்லி பார்க்கிறோம். அது எதற்காக வந்ததோ அதை செஞ்சுட்டு தான் போவோம் என்பதை பார்க்கிறோம். அது செய்யட்டும் ஆண்டவரே. இந்த காட்சி சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் செய்யட்டும் ஆண்டவரே. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் செய்யட்டும் ஆண்டவரே. Lord, we want to see people being transformed for your glory master. அப்படியாக செய்யுங்க ஆண்டவரே, அப்படியாக மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே கிறிஸ்துவர்கள் என்று பேருக்கு சொல்லிட்டு ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்றவங்களா, குறைவன் வாழ்க்கையை வாழ்றவங்களா, மற்றவங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழ்றவங்களா நாங்கள் இருக்கக்கூடாது அப்பா. we realize this Lord. இது உணர்கிறோம் ஆண்டவரே. எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, எங்களை மாற்றுங்க, வசனம் மாற்றிட்டோம் ஆண்டவரே. அதுக்கு இந்த சீரிஸ் ஒரு பெரிய ஆண்டவரே உதவியாக இருக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென் ஆமென். இந்த உட்காருங்க. இந்த ஆஃப் நான் பார்க்கும் பொழுது எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னா, இதை நான் கவனித்து பார்க்குறேன். என்ன கவனித்து பார்க்குறேன்னா, நெகேமியாவை எடுத்துக்கோங்க. நெகேமியா யார்? அவன் வெறும் கப் பேரர். என்னது? ராஜாக்கு பணிவிடை செய்கிறவன் வச்சுப்போம். ஒரு பணிவிடைக்காரன், ஜஸ்ட் ஆர்டினரி பர்சன். அவனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு விஷனை ஆண்டவர் கொடுத்து, அவன் உளுத்த உடைச்சு விஷனை கொடுத்து, அவன் கூட பயணிக்கிறவங்களாம் யார்? சாதாரண மக்கள். அவங்க ஒவ்வொருத்தருடைய
ரோல் என்ன, அவங்க வேலை என்ன, அவங்க தகுதி என்னன்னு சொல்லி நம்ம 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். ஆர்டினரி பீப்புள், ஜஸ்ட் ஆர்டினரி பீப்புள் கம்மிங் டுகெதர், ஒன்றாக வந்து இன்னைக்கு பாதி வரைக்கும் கட்டியிருக்கிறாங்கன்னா, அந்த பாதினா கேப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி பாதி வரைக்கும் கட்டியிருக்கிறாங்கன்னா, ஜஸ்ட் அமேசிங் இல்லை? எப்படி இந்த சாதாரண மக்களால் இது செய்ய முடிஞ்சது? அவங்களுக்குள்ள கேட்ட வாய்ஸஸ், அதை தாண்டி வெளியிலிருந்து 4 பக்கமும் வருகிற தடைகளையும் எதிர்கொண்டு அவங்களால எப்படி இதை செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொல்லி உன்னிப்பாக கவனிச்சா ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் எனக்கு தெரியுது. இந்த நெகேமியா 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை அது மட்டும் வாசிக்க கேட்போமா? 4:6 வாசிப்போமா? நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது, ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாயிருந்தார்கள். So we rebuilt the wall till all of it reached half its height, for the people worked with all their heart. The people worked with all their heart. இங்கிலீஷில் அந்த பர்டிகுலர் வேர்ஷனில் NIV நினைக்கிறேன்ல, NIV வேர்ஷனில் மட்டும்தான் அதை பார்க்க முடிகிறது. பட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறது. they worked. எப்படி வேலை செஞ்சாங்களா? எப்படி வேலை செஞ்சாங்களா? தமிழில் சொன்னா முழு இருதயத்தோட. எல்லாரும் சொல்லுவோமா? எப்படி வேலை செஞ்சாங்களா? கேட்கல, பத்தல. நீங்கள் முழு இருதயத்தோட சொல்ல மாட்டீங்க. முழு இருதயத்தோட, முழு இருதயத்தோட அவங்க வேலை செஞ்சதுனால தான் அவங்களால அந்த பாதிக்கு வர முடிஞ்சது. எப்படி? முழு இருதயத்தோடு அவங்க வேலை செஞ்சனால தான் அவங்களால இந்த வாய்ஸஸ் ஆஃப் டிஸ்கரேஜ்மெண்ட்டை தாண்டி மேற்கொண்டு கேப்ஸை க்ளோஸ் பண்ணி பாதிக்கு வர முடிஞ்சது. இன்னைக்கு ஏன் நம்மளால இதை நம்ம பீட் பண்ணி நம்மளால நம்மளுடைய ஆஃப் வே மார்க்குக்கு வர முடியல தெரியுமா? ஏன்னா இன்னும் நம்ம நிறைய பேர் நம்ம சொந்த ஸ்ட்ரெங்த்தில் வேலை செய்ய ட்ரை பண்ணுறோம். எப்படி? நம்மளுடைய சொந்த பலத்தினால வேலை செய்ய ட்ரை பண்ணுறோம். நம்ம ஸ்ட்ரெங்த்தில் நடந்துரும்னு சொல்லி நினைக்கிறோம். இல்லைடா நம்மளோட திறமைனால நடக்கும்னு நினைக்கிறோம், நம்ம ஸ்கில்ஸ்னால நடக்கும்னு நினைக்கிறோம். இல்லைன்னா நம்ம சுற்றி இருக்கிற ரிசோர்ஸஸ், வளங்கள், மனிதர்கள் அவர்களால நடக்கும்னு நினைக்கிறோம். இல்லை. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட், வெறும் ஸ்ட்ரெங்க்னால அல்ல, வெறும் ஸ்கில்ஸ்னால அல்ல, வெறும் ரிசோர்ஸஸ்னால அல்ல, முழு மனசோடு சேர்ந்து நம்ம செய்யும் பொழுது மட்டும்தான். என்ன ஆனாலும் பரவாயில்ல, எது நடந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி நான் எத்தனை வாட்டி ஃபெயில் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, எனக்குள்ள எந்தெந்த டவுட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நான் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறேன். என் முழு மனசும் என்னோட விஷன். ஏன் இதை செய்கிறோம்? ஏன் இதுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம்? ஏன் காலைல எழுந்துச்சு வாக்கிங் பண்ணுறோம்? ஏன் கரெக்டாக சாப்பிட்றோம்? ஏன் காசு சேர்த்து வைக்கிறோம்? ஏன் இந்த ட்ராக்கர்ஸ் போடுறோம்? ஏன் டியூஸ்டே ஒதுக்குறோம்? ஏன் இதெல்லாம் செய்கிறோம்? ஆண்டவர் கொடுத்திருக்க தரிசனத்திற்காக. இந்த தரிசனம் மறக்கவே கூடாது. இந்த தரிசனம் நம்ம உள்ளத்தில் எப்போதும் அது நம்ம உள்ளத்தை நிரப்பிக்கொண்டே இருக்கணும். நான் என்ன செய்கிறேன்னா, இந்த வீக் நான் ஒரு காரியத்தை முடிவு செஞ்சுருக்கேன். இந்த சர்மன் ரெடி பண்ணும்போது தான் நான் அது முடிவு செஞ்சேன். இந்த விஷனை நான் நிறைய விதத்தில் பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறேன். இது எனக்கு வசதியாக இருக்கிற ஒரு விஷயம். என்னோட விஷனை நான் பிரிண்ட் அவுட் எடுத்து நான் ஒட்ட போகிறேன். நான் பார்க்குற இடத்துலலாம் ஒட்ட போகிறேன், பார்க்குற இடத்துலாம் வைக்க போகிறேன். எனக்கு எந்த இடத்துலலாம் இன்ஸ்பிரேஷன் தேவைப்படுதோ அந்த இடத்துலலாம் இதை நான் ஜஸ்ட் கொண்டு போஸ்ட் இட் அண்ட் புட் இட். என்னோட வால்பேப்பர்ஸாக இதை மாற்ற போகிறேன். ஏன் தெரியுமா? இந்த தரிசனம் என் இதயத்தை விட்டு போகவே கூடாது. எப்போ தரிசனம் மறக்கப்படுகிறதோ, தரிசனம் இல்லையோ, அப்போ we will perish. அப்போ மடிந்து போவோம், செத்து போவோம், ஒன்றும் இல்லாமல் ஆகும். தரிசனத்தை எடுக்கவே கூடாது. தரிசனத்தை டேப்லெட்டில் எழுதுங்கன்னு சொல்கிறாரு. அந்த பாறையில் கல்லை எழுதுங்க, அழிக்க முடியாத அளவுக்கு எழுதுங்க என்று சொல்கிறார். எழுதப்பட வேண்டும், பொறிக்கப்பட வேண்டும். இது மறக்கவே கூடாது. இதை நம்ம முழு இதயமாக மாறும் பொழுது, முழு மனசாக மாறும் பொழுது
எந்த கேப்பையும் பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம், முன்னேறி செல்வோம். ஹல்லேலூயா. ஒரு 1 minute டைம் எடுக்க போகிறோம். கண்களை மூடி அப்படியே நம்ம just going to be in prayer, ஒரு ரிஃப்ளெக்ஷன் மோடில் இருப்போம். ஆண்டவர் நமக்கு என்ன தரிசனத்தை கொடுத்தார், எது நம்ம இதயத்தை உடைச்சது, நம்ம என்ன தரிசனம் எழுதணும், ஒரு வாட்டி ஞாபகப்படுத்துவோமா, உறுதிப்படுத்துவோமா எல்லாரும்? just keep praying. Just keep praying. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. 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 Praise you Jesus. Thank you Jesus. கவனிங்க, இந்த தரிசனத்தை நம்ம மறக்காம அதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறோம். அதே சமயத்தில் நம்ம மிஷன் கோல்ஸ், இந்த தரிசனத்துக்கு போய் சேர்றதுக்கு நம்ம என்னெல்லாம் செயல்முறை திட்டங்கள் தீட்ட வேண்டும் என்பதையும் நம்ம எழுதி வைக்கணும். 3 விஷயங்களை நான் 3 கேட்டகரிஸை நான் நெகேமியாவிலேருந்து உங்களுக்கு காமிச்சேன். ப்ராசஸ், செயல்முறை, என்னெல்லாம் செயல்முறை வேணும், அதுக்கு நான் என்னோட எக்ஸாம்பிள்ஸ் காட்டினேன். இந்த செயல்முறை தனிப்பட்ட என்ன கோல்ஸ் இருக்கணும், தேவைகளை குறித்து என்ன கோல்ஸ் இருக்கணும், இந்த 3ம் ரொம்ப முக்கியமாக இருக்குது பாருங்கள். இப்படி இந்த 3 கோல்ஸையும் நம்ம எழுதிட்டோம். இதில் இப்போ நம்ம செயல்பட ஆரம்பிக்கணும். ஆனால் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், நீங்கள் ஆஃபே வந்துட்டீங்கன்னா, நீங்கள் பாதிக்கிட்ட வந்துட்டீங்கன்னா, உங்கள் கேப்ஸை க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பிசாசு சும்மா இருக்க மாட்டான். அது வரைக்கும் உள்ளேருந்து தான் சத்தம் கேட்கும். ஆனால் நீங்கள் பாதிக்கு வரும் பொழுது கேப்ஸை க்ளோஸ் பண்ணும்போது 4 பக்கமும் இருந்து சத்தம் கேட்கும், பிரச்சனை வரும். வெறும் சத்தம் மட்டும் கேட்காது, அடி விழும், தடை வரும், நெருக்கடி வரும். இட் வில் கம் ஃப்ரம் ஆல் த 4 corners. இப்போ பயந்துடலாமா? இப்போ விட்டுடலாமா? இப்போ ஓகே போதும், பாதி வந்தாச்சுல, பாதியே வரமாட்டேன்னு நினச்சேன், பாதி வந்தாச்சுல, ஸ்டாப் பண்ணிடலாமா? ஸ்டாப் பண்ணலாமா? சொல்லுங்க, எத்தனை பேர் ஸ்டாப் பண்ண போறீங்க? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பாதி வந்துச்சுன்னா நீங்கள் நினச்சா கூட உங்களால் ஸ்டாப் பண்ண முடியாது. அதுதான் அதோட பியூட்டி. When you reach halfway, even if you decide you want to stop, you can't stop it. It means you have started winning. அதுக்கப்புறம் ஜெயத்தை நோக்கி தான் ஓடணும். ஹல்லேலூயா. நெகேமியால இது தொடர்ந்து வாசிக்கும் பொழுது பயங்கர ஆச்சரியத்தை பார்த்தேன். 4 பக்கமும் வராங்க எதிரிங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, 3 விஷயங்கள் செய்கிறாங்க. முதல் காரியம் ஜெபமும் கவனமும். Pray and God. சொல்லுங்க, Pray and God. ஜெபமும் கவனமும். வாசிப்போமா? நெகேமியா 4 அதிகாரம் 9 ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாம காக்கிறவர்களை வைத்தோம். But we prayed to our God and posted a guard day and night to meet this threat. இப்போ பாருங்க, இவங்க என்ன செய்றாங்க, இந்த 4 பக்கமும் பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்ச உடனே இவங்க ஜெபிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஒரு இரவும் பகலும் ஜாமக்கார வைக்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இதை வாசித்து பார்த்தீங்கன்னா, இதை கொஞ்சம் தொடர்ந்து வாசிங்களா, இந்த 4 அதிகாரத்தை இது இப்போ தொடர்ந்து வாசிங்களா. அப்பொழுது யூதா மனிதர், சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாயிருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். எங்கள் சத்துருக்களோ என்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடு மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும். இவ்விதமாக அந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்றார்கள். அதை அவர்கள் அண்டையிலே குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலும் இருந்து எங்களிடத்திற்கு வந்து 10 விசை எங்களுக்கு சொன்னார்கள். அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற 13ஆம் வசனம் வாசிக்கிறீங்க, கரெக்டா? ஆமாம். 13th verse வாசிக்கிறாங்க. எல்லாரும் அதை நோட் பண்ணிக்கோங்க, அதை கவனிங்க. 13ஆம் வசனம் என்ன இடத்துல சொல்றாரு? பள்ளமான இடங்களில். பள்ளமான இடங்களில். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது 13th verse?
Therefore I stationed some of the people Stationed some of the people behind the lowest points of the wall. behind the lowest points of the wall. இவங்க ஜெபிக்கிறாங்க, காட் வைக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, அதுக்கு ஒரு பாதுகாப்பை வைக்கிறாங்க. அந்த பாதுகாப்பை எங்க வைக்கிறாங்க? லோவஸ்ட் பாயிண்ட்ஸ்ல வைக்கிறாங்க. அவன் நாலா பக்கமும் வருவான், ஜாக்கிரதையா இருங்க. ஆனா எப்படி ஜெயிக்க போறோம்னா, உங்களுடைய வீக்னஸ் ஏரியாஸ் இருக்கு தெரியுமா? நீங்க எங்க விழுந்து போவீங்கன்றது உங்களுக்கு தெரியும் இல்ல? எந்த இடங்கள் உங்களுக்கு வீக்கா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல? இது வீக்கு தான், இதனால் ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய பேர் அதை அப்படியே விட்டு அசட்டை பண்ணிட்டு இருக்கிறீங்க தெரியுமா? அந்த அசட்டை பண்ணாதபடிக்கு, அந்த அசட்டை பண்ணுகிற அந்த வீக் ஏரியாஸில் இப்போ உடனடியாக நீங்கள் யுத்தம் செய்ய காட்ஸை வைங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த பர்டிகுலர் டைமு நைட்டு ஒரு 10:30 11 தான் நான் கொஞ்சம் இதை பார்க்குறேன் அதை பார்க்குறேன் என்று சொல்லி ஒரு வீக் பாயிண்ட் இருந்துச்சுன்னா, அந்த 11 o'clock வரத்துக்கு முன்னாடி யூ டூ சம்திங் தட் வில் சேஃப்கார்ட் யூ. இட் கேன் பி ஸ்லீப்பிங் ஏர்லி, சீக்கிரமாக தூங்குறதா இருக்கலாம். இல்லாட்டி அந்த டைமில் எது உங்களை டிஸ்டர்ப் பண்ணோ அந்த பக்கம் போகாமல் இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், ஜெபிச்சு எந்த இடங்கள் உங்களுக்கு வீக்னஸ், எந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு வீக்னஸ், எதை சாப்பிட்டா வீக்னஸ், எதை சாப்பிட உங்களுக்கு சொல்லி உங்களை தோன்றுகிறது உங்கள் வீக்னஸ், எதில் உங்கள் பணம் வீக்காக மாறுது, செலவாது, எந்த இடத்துல பேசிடுறீங்க தேவையில்லாமல், ஆல் தீஸ் திங்ஸ் திங்க் அபவுட் இட். ஜபத்தோட கூட அந்த இடத்துல ஒரு காட் வைங்க. உங்கள் லோவஸ்ட் பாயிண்ட்ஸ் எதுவோ அதை ஓப்பனாக விடாதீங்க. அவங்க அடிக்கிற அளவிற்கு அதை கட்டுங்க. அங்கே ஒரு காட் வைங்க, அங்கே ஒரு பாதுகாப்பை வைங்க, ஒரு திட்டத்தை வைங்க அங்கே. ரெண்டாவது, பில்ட் அண்ட் பேட்டில், கட்டவும் போராடவும். என்னது? கட்டவும் போராடவும். வாசிப்போமா? 4 அதிகாரம் 17 வசனம். அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையிலே வேலை செய்து மறு கையிலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். Who were building the wall, those who carried materials did their work with one hand and held a weapon in the other. பாருங்க, இந்த இடத்துல என்ன பண்றாங்க? ஒரு கையில வேலை செய்யறாங்களாம், வேலை செய்கிற எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்கிறாங்களாம், இன்னொரு கையில யுத்தத்திற்கான ஆயுதங்களை வச்சிருக்கிறாங்களாம். ஸோ அவங்க ரெடியா இருந்தாங்க. ஒரு சைடு கட்டிட்டே இருந்தாங்க, ஒரு சைடு பேட்டில் பண்றாங்க, ஒரு சைடு பில்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு சைடு பேட்டில் பண்றாங்க, ஒரு சைடு கட்டுறாங்க, ஒரு சைடு போராடுறாங்க பிசாசோட, எனிமீஸோட. This is another important thing that we have to do in the mission goals. நம்ம கடந்து செல்லும் பொழுது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ டேனியல் நமக்கு நெகேமியாவை நடிச்சு அங்கே இதை கட்டிட்டு இருந்தார். கொஞ்சம் அப்படியே முன்னாடி வாங்க, வேகமாக வாங்க. டேனியல் நெகேமியா அங்கே அவர் என்ன பண்ணார்? கட்டிட்டு இருந்தார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், டேனியல் அவர் வெறும் ரைட் ஹேண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவார். வெறும் ரைட் ஹேண்டில் மட்டும் அவர் வேலை செய்கிறான்னு வச்சுப்போம். லெட்ஸ் சி இதே இப்போ இந்த சார்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்களேன், கொஞ்சம் சார்ஸ் ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வாங்க. இந்த சார்ஸ் எல்லாம் இவர் ஒன்றுக்கு மேலே ஒன்று கட்டணும் வச்சுப்போம். ஓகே, இந்த சார்ஸ் எல்லாத்தையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று கட்டணும், இந்த ஹைட் வர வரைக்கும் கட்டணும். இப்போ நீங்கள் ஆனால் ஒரு ஹேண்டு தான் யூஸ் பண்ணணும். ஒரு ஹேண்டோட கட்டுங்க பார்க்கலாம் சீக்கிரமா. இந்த ஒரு கையில் கட்டுறது ஈஸியா? ஒரு கையில் கட்டுறது ஈஸியா? ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம நிறைய பேர் ஒரு கையில் தான் கட்டிகிட்டு இருக்கிறோம். வி ஜஸ்ட் டூயிங் இட் வித் ஒன் ஹேண்ட். வி ஆர் ட்ரைங் டு பில்ட் வித் ஒன் ஹேண்ட். ஒரே ஒரு கையில் தான் கட்டிகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம முடிவு பண்ணிட்டோம், இதெல்லாம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம். எனக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், எனக்கு நல்லா கரெக்டாக சாப்பிடணும், எனக்கு வேலையில் இதெல்லாம் செய்யணும், ஐ வாண்ட் டு டூ தீஸ் திங்ஸ், இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு கையில் நம்ம கட்ட முயற்சி செய்கிறோம். பட் இட் வில் நெவர் ஒர்க் வித் ஒன் ஹேண்ட். அந்த ஒரு கை கட்டுற கையாக இருந்தால் இன்னொரு கை
போராடுற கையாக இருக்கணும், பில்ட் பண்ணுற கையாக இருக்கணும். நீங்கள் எந்திரிச்சுன்னா மார்னிங் எந்திரிச்சு நான் வாக்கிங் போகிறேன்னு நீங்கள் முடிவு செஞ்சீங்கன்னா, மார்னிங் நீங்கள் எந்திரிக்கும் பொழுது கண்டிப்பாக நிறைய பேருக்கு எங்கே உங்களுக்கு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும்னா, டிஸ்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும்னா, மார்னிங் எந்திரிக்கும் பொழுது நீங்கள் அந்த வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க, டயர்டாக ஃபீல் பண்ணி நாளைக்கு போகலாம், நேற்று ரொம்ப வேலை இருந்துச்சு, லேட்டாக தான் படுத்தேன். யூ வில் ஃபீல் லாட் ஆஃப் திங்ஸ் லைக் தட். நான் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ், நீங்கள் இல்லை நான் போக போகிறேன், அதற்காக ஜெபிக்க போகிறேன் என்று சொல்லி முடிவு செஞ்சு யூ டூ இட் போத் டுகெதர். ஒரு ஹேண்ட் பில்ட் பண்ண போகுது, முதல் கால் எடுத்து வைக்க போகுது, இன்னொரு ஹேண்டு ஜெபிக்க போகுது, வசனங்களை டிக்ளேர் பண்ண போகிறது. மேபி ஐ டூ திஸ், ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரெங்தன்ஸ் மீ போன்ற பல வசனங்களை டிக்ளேர் பண்ணுறோம். இப்போலாம் என்னோட மார்னிங் வாக்ஸ் எப்படி இருக்குன்னா, வெறும் வாக் மட்டும் கிடையாது, இட்ஸ் ஆல்சோ a time of prayer. ஜபத்தோட கூட it's a time of speaking in tongues. It's a time of declaring the power of God. ஜெபிக்கிறோம் நடக்கிறோம். நடக்கும் பொழுது சைடில் பார்க்குற ஆண்டவர் காட்டுவார். அப்போதான் கண்களை திறக்கிறார், காட்டுறார், பாரு இந்த இடத்துல இந்த மாதிரி குறைவு இருக்குது, அந்த இடத்துல இந்த மாதிரி குறைவு, இந்த வாலிபர்கள் இப்படி இருக்கலாம், இந்த இடம், இந்த பில்டிங், so many things God opens your eyes. அப்போ என்ன நடக்குது தெரியுமா? அந்த இடத்துல ஜபம் மட்டும் இல்லை, நடை மட்டும் இல்லை, ஜெபிச்சுட்டே நடக்கிறோம். we are building, we are battling. நம்ம அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி பிசாசு பல விதத்தில் வருவான். நம்ம பிள்ளைகளை குறித்து நம்ம விஷன் வச்சிருக்கிறோம், பிள்ளைகளை குறித்து அந்த விஷனை வச்சு அந்த மிஷன் கோல்ஸ் போட்டு அதை செய்கிறோன்னா, வெறும் மிஷன் கோல்ஸ், வெறும் நீங்கள் பேசுகிறனால, வெறும் செய்கிறனால நடக்காது. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அது ஜபத்தினாலும் வசனத்தினாலும் ஈடு கட்டுங்க. அது ப்ரேயர்ஃபுல்லாக பிப்ளிக்கல் வேர்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கணும். எதை செஞ்சாலும் பேக்ரவுண்ட் இருக்கணும், ஒவ்வொரு டைமும் இருக்கணும். வெறும் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 5 minutes 10 minutes ப்ரே பண்ணுறது கிடையாது. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் யூ ஹேவ் டு கவர் இட் வித் த வேர்ஸ் ஆர் வேர்சஸ் ஆர் ப்ரேயர். பிசாசு காத்துட்டு இருக்கிறான், நாலா பக்கமும் வருவான், இடமே கொடுக்காதீங்க அவனுக்கு. பில்ட் அண்ட் பேட்டில். கடைசியாக ஹியர் அண்ட் ராலி, கேள் சேர். ஹியர் அண்ட் பேட்டில், கேள் அண்ட் சேர். வாசிப்போமா? 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோடே கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றேன். Wherever you hear the sound of the trumpet, join us there. Our God will fight for you. இதுக்கு முந்தின வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இப்படியாக சொல்லுகிறது, இங்கிலீஷில் இப்படியாக சொல்லுகிறது, the work is great and widely spread and we are separated on the wall far from one another. தமிழில் வாசிக்கிறீங்களா அந்த வசனம் மட்டும் 19 மட்டும்? நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, வேலை பெரிதும் விஸ்தாரமுமாய் இருக்கிறது, நாம் அலங்கத்தின் மேல் சிதறப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் தூரமாய் இருக்கிறோம். சிதறப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் தூரமாக இருக்கிறோம். நல்லா கவனிங்க, இந்த வால் ரொம்ப பெருசு, எல்லாரும் வேலை செய்கிறாங்க, அங்கங்கே தூரமாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, சிதறப்பட்டு இருக்கிறாங்க, தூரமாக இருக்கிறாங்க. ஆனால் பாருங்க, நெகேமியா சொல்றாரு, ட்ரம்பட் சவுண்டு கேட்கும் போதெல்லாம் நம்ம எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து வரணும். எவ்ரி டைம் யூ ஹியர் the sound of the trumpet, rally together. எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து வாங்க என்று சொல்லப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மிஷன் 2.0ல நீங்கள் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸில் போனோன்னா, தனித்தனியாக நம்ம பிரிக்க தான் பிசாசு முடிவு செய்வான். He will keep us alone, he will keep us in individual spaces. அப்போ நம்ம தனியாக போராடும் பொழுது நிறைய நேரத்தில் தோத்து போவோம். இந்த பீரியடில் நமக்கு தேவை தெரியுமா? யூனிட்டி, ஃபெலோஷிப். இந்த ஜேர்னியில் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம், ஒன்றா சேர்ந்து செய்ய கற்றுக்கணும். எப்போ ஒன்றா சேர்ந்து செய்ய கற்றுக்கணும்? கேட்க ரெடியாக இருக்கணும். we should be ready to hear. எதை கேட்க ரெடியாக இருக்கணும்? கர்த்தருடைய சத்தம் தேவனுக்கு தெரியும். நாலா பக்கமும் இருந்து நமக்கு தடை கொண்டு வரத்துக்கு பிசாசு காத்துட்டு இருக்கிறான் என்று சொல்லி தேவனுக்கு தெரியும். ஆண்டவர் சரியான நேரங்களில் ட்ரம்பட் ஊதும்படியாக செய்வார். ஏதாவது ஒரு வசனத்தின் மூலமாக, ஏதாவது ஒரு சர்மன் மூலமாக, ஏதாவது ஒரு வர்ஷிப் மூலமாக, ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் மூலமாக. நான் இந்த ஃப்ரைடே நடந்த ப்ரோக்ராம் அப்படி தான் பார்க்குறேன்.
சரியான நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராமை ஆண்டவர் ஆயத்தப்படுத்த நிறைய பேர் வந்தோம். அதில் ஆண்டவர் ஆக்சுவலாக பேசினார், அதில் ஆண்டவர் சில காரியங்களை செஞ்சார், நிறைய பேர் ஸ்ட்ரெங்தன் ஆகும்படியாக செஞ்சார், நிறைய பேர் வாழ்க்கையை மாற்றினார். ஜஸ்ட் லிசன் டு திஸ். இதெல்லாம் தன்னிச்சையாக தனித்தனியாக நடக்கிற விஷயங்கள் கிடையாது. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த ட்ரம்பட் பிளான். பட் நம்ம ஆயத்தமாக இருக்கணும் கேட்கறதுக்கு. நிறைய நேரத்தில் நம்ம ஆயத்தமாக இருக்க மாட்டோம். நமக்குள்ள சில ப்ரெஜுடிசஸ் இருக்குது, நமக்குள்ள சில குணங்கள் இருக்குது, சில குறைகள் இருக்குது, சில எண்ணங்கள் இருக்கிறது, மக்களை பற்றி இருக்கிறது, ஒவ்வொருத்தரை பற்றி தனிப்பட்ட முறையில் இவங்க அப்படி தான், அவங்க அப்படி தான், இது இப்படி தான், அது அப்படி தான், எனக்கு இது செட் ஆகுது என்று சொல்லி இருக்கு. கர்த்தருடைய காரியம் என்று சொல்லி வந்த பிறகு, யுத்தம் என்று சொல்லி வந்த பிறகு, ரீபில்டிங் என்று சொல்லி வந்த பிறகு, யுத்த வீரர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து நின்றாதான் ஜெயிக்க முடியும். We are on a mission. நம்ம ஒரு மிஷன்ல இருக்கிறோம். இந்த மிஷனுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து வர வேண்டும், ஒன்றா வரணும். என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அங்கெல்லாம் வரணும். நம்ம தடைகளை பேசிகிட்டு இருக்கக்கூடாது, குறைகளை பேசிகிட்டு இருக்கக்கூடாது, பயந்து ஓடக்கூடாது, நிற்கக்கூடாது, சோர்வடையக்கூடாது. we should make use of every opportunity. இந்த சபையில் ஏற்படுத்தி கொடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கான ஆப்பர்ச்சுனிட்டி, ஒவ்வொரு ஊழியத்திற்கான ஆப்பர்ச்சுனிட்டியும், I know it sometimes can be difficult. நிறைய விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கலாம். பட் that's how they fought battles. மிஷன்னா அப்படி தான் இருக்கும். இறங்கி வரணும், செய்யணும், நிற்கணும், கற்றுக்கணும், ஒன்றாக கூடணும். அப்போ தான் ஜெயிக்க முடியும். நான் இப்படி தான், எனக்கு இப்படி தான் என்று சொல்லி நம்ம டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் பார்த்துருந்தோம்னா நடக்காது. யூ கேனாட் வின் இட் அலோன். கர்த்தர் வைத்திருக்கிற அபிஷேகத்தின் கீழே எல்லாரும் அவங்களுடைய எண்ணங்களை, குறைவுகளை, தடைகளை விட்டுட்டு அந்த சத்தம் கேட்கும்போது ஆண்டவர் பேசும் பொழுது குறைவை பேசாம நம்ம ஒன்னா சேர்ந்து வந்தோம்னா, ஒன்னா சேர்ந்து நின்னோம்னா கர்த்தர் அந்த இடத்துல பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வருவார். ஆண்டவர் கூப்பிடுகிறத கேட்க ஆயத்தமாருங்க, கேட்டு சேர்ந்து வர ஆயத்தமாங்க. நிறைய நேரத்தில் நான் பார்ப்பேன், நம்ம சர்ச்சில் அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. டெய்லி ப்ரேயர் நடக்குது. இங்கே இருக்க நிறைய பேர் வெறும் சண்டே சர்வீஸ்க்கு மட்டும் வந்துட்டு போயிடுறீங்க. ஐ நோ இட்ஸ் அ டிஃபிகல்ட் திங், ரொம்ப தூரம். எத்தனையோ ஜெப நேரங்கள் இருக்கிறது, எத்தனையோ ஊழியங்கள் இருக்கிறது. நம்ம ஒவ்வொன்றிலையும் நம்ம பங்கு பெறும்போது, பிளக்இன் பண்ணும்பொழுது அந்த இடத்துல கர்த்தர் ஒரு பெரிய அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. தடைகளை தாண்டி வரணும், தடைகளை தாண்டி ஊழியம் செய்யணும், தடைகளை தாண்டி கர்த்தருக்காக நிற்கணும். நிறைய நேரத்தில் சொல்லுவாங்க, நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, நம்ம தெரிஞ்சோம் என்ன எப்போ பார்த்தாலும் சர்ச்சுன்னு சொல்கிறாங்கன்னு. அவங்களுக்கு புரியாது. ஆனால் நம்ம இங்கே வர்றது, நம்ம வாழ்க்கை வீணடித்து விட்டு இங்கே வரல. நம்ம வாழ்க்கையை கர்த்தருக்கென்று வாழ, ஜெயத்தோட வாழ, எப்படி வார்த்தையின்படி வாழ்ந்தால் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் என்பதை காண்பிக்க அவர்கள் தான் யுத்த வீரர்கள், அவர்கள் தான் நெகேமியா, அவர்கள் தான் கர்த்தர் நெகேமியா கூட வைத்திருந்த ஆட்கள். அவங்க மூலமாக ஆண்டவர் ரீபில்ட் பண்ண போறார். நான் ப்ராஃபட்டிக் ஒரு டிக்ளரேஷன் பண்ணட்டுமா? நீங்கள் இன்னைக்கு முடிவெடுத்து செய்ய ஆரம்பித்த காரியங்கள், இந்த 52 டேஸ்க்காக மிஷன் 2.0 நிறைய பேரை நான் பாராட்டுறேன், அப்ரிஷியேட் பண்ணுறேன். தைரியமாக எடுத்துருக்கிறீங்க, விஷன் ஸ்டேட்மெண்ட் போட்டிங்க, மிஷன் கோல்ஸை போட்டிங்க, முன்னேறி சென்று கொண்டிருக்கீங்க. ஆனால் நிறைய நேரத்தில் உங்கள் ஃபேமிலியிலேயே உங்களை கிண்டல் செய்கிற காரியங்களுக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கலாம். நிறைய இடத்துல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கலாம். லாட் ஆஃப் திங்ஸ் கேன் பி ஹேப்பனிங். பட் எவ்ரி பர்சன் ஹூ இஸ் மேக்கிங் ஃபன், ஹூ இஸ் டவுட்டிங், இஸ் கோனா see ஆண்டவர் அந்த அலங்கத்தை எழுப்பி கட்டி உங்கள் வாழ்க்கையில் நிறுத்தும் பொழுது அவங்க பார்ப்பாங்க, இது அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிற ஒரு தருணமாக இருக்க போகிறது. கர்த்தர் அந்த மிஷன் 2.0 ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சிருக்கிறாரு. அவன் 4 பக்கம் என்ன, அவன் 10 பக்கம் வரட்டும், 16 பக்கம் வரட்டும், 20 பக்கம், 100 பக்கம் வரட்டும், we will rebuild this wall and we'll show what God can do in our lives. கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு பேசுகிறதற்காக நன்றி. ஒவ்வொரு வாரமும் எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தை உடைக்க சில காரியங்களை எங்களுக்கு காண்பித்தீரே, அதை தரிசனமாக எழுத உதவி செஞ்சீங்களே. எழுதினதை ஆண்டவரே செயல் திட்டமாக மாற்றுவதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்களே. செயல் திட்டமாய் மாற்றினதை எப்படி செயல்படுத்துவது என்பதை ஒவ்வொரு வாரமும் பேசிக்கொண்டிருக்கிறீரே, அதற்காக நன்றி. We are so excited, Lord. We are looking forward to the great things that you have kept in front of us.
ஜெயிக்க போகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பாதி போகிறோம் ஆண்டவரே. we've learned it today. எந்த விஷயத்தையும் ஆஃப் வே கிராஸ் பண்ணிட்டா ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டோம் என்று அர்த்தம். and thank you for helping us to understand this, Lord. ஆண்டவரே, இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். பெரியவங்களை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன் ஆண்டவரே. அப்பா, குடும்பங்களை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன். வாலிபர்களை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன். சிறு பிள்ளைகளை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன். கர்த்தர் இவங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பெரிய ஒரு சாட்சியாக வச்சுருக்கிறீங்க. இவங்களுக்கு எவ்வளோ எதிர்ப்புகள் வெளியே இருக்குது. எவ்வளோ பேர் இவங்களை குறை பேசுகிறார்கள் ஆண்டவரே. எவ்வளோ பேர் இவங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. பல நேரங்கள் ஆண்டவரே, எங்களுக்கே பல நேரங்களில் எங்களோட சத்தமே டிஸ்கரேஜ்மெண்ட்டாக இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி எல்லாவற்றையும் ஓவர் கம் பண்ணி கர்த்தருக்கு என்று சொல்லி வருகிறேன், நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ப்ராசஸில் ஒரு பெரிய சாட்சியாக மாறப்பெறேன் என்று சொல்லி தைரியமாக ஓடுகிறார்களே அப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இவங்க வாழ்க்கையில், இவங்க வேலைகளில், இவங்க பணத்தில், இவங்க சரீரத்தில் ஆண்டவரே, வால்ஸ் உடைக்கப்பட்ட ஆலங்கங்கள், வால்ஸ் ரீபில்ட் பண்ணப்பட்டு இவங்க சாட்சியாக நிற்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்படியாக ஒவ்வொருத்தரையும் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.